ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள்: தாய்மொழியுடன் பிற மொழிகளையும் கற்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை, யூனியன் பிரதேச சட்ட மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டன. தமிழகம் மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை தேர்வு செய்யும் பணி இன்று தொடங்கியது. விளையாட்டுப் போட்டிகளில் ஊக்கமருந்து பயன்பாட்டை முற்றிலும் தடுக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தாய்மொழியுடன் பிற மொழிகளையும் கற்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் வார்தாவில் உள்ள மகாத்மா காந்தி சர்வதேச ஹிந்தி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் நமது மொழிகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறினார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் வலுவான வளர்ச்சியடைந்த சுயசார்பு இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை, யூனியன் பிரதேச சட்ட மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டன. மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாவை தாக்கல் செய்த சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இதன் மூலம் மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 850 அதிகரிக்கும் என கூறினார். இந்த திருத்த மசோதா மூலம் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் தொகுதி மறுவரையறை மசோதாவை மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் மக்களவையில் தாக்கல் செய்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா யூனியன் பிரதேச சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் சக்தியின் ஆற்றல் மிக்க பங்களிப்பு அவசியமாகிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் அரசியல் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், இந்த சிறப்புமிக்க சட்டத்திருத்தத்திற்கு எவ்வித அரசியல் வண்ணமும் பூசாமல் நாட்டின் ஜனநாயகத்தையும் ஒட்டுமொத்த மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு எதிர்க்கட்சிகள் தங்களது முழு ஆதரவையும் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த மசோதாவிற்கு தற்போது எதிர்ப்பு தெரிவித்தால் எதிர்காலத்தில் பாதகமான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இந்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த விவாதத்தில் பங்கேற்ற சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் திரு அகிலேஷ் யாதவ் தங்கள் கட்சி மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். இருப்பினும் இந்த மசோதாவை கொண்டு வருவதில் மத்திய அரசு தன்னிச்சையாக செயல்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்திருக்கலாம் என்றும் திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் டாக்டர் பைரெட்டி சபரி பேசுகையில், நாட்டின் அடிப்படை அரசியல் கட்டமைப்பு தொடங்கி தேசிய அளவு வரையில் நாட்டை முன்னெடுத்துச் செல்ல பெண்கள் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால், மகளிருக்கான அரசியல் நீதியை இடஒதுக்கீடு மசோதா வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். பெண்களின் வளர்ச்சியில்தான் நாட்டின் வளர்ச்சி உள்ளது என டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டிய அவர், மகளிருக்கு சம வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவையில் இன்று அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட மதுரை மத்திய தொகுதி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி தொகுதிகள்.
மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை முழுவதும் நகர்ப்புறம் சார்ந்த சட்டமன்ற தொகுதியாக இது உள்ளது. மதுரையின் இதய பகுதியாக உள்ள மத்திய தொகுதியில் மீனாட்சி அம்மன் திருக்கோவில், மதுரையின் அடையாளமாக திகழும் வைகை ஆறு இந்த மத்திய தொகுதியில் தான் அதிகமாக கடந்து செல்கிறது. எனவே வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்காமல் தடுக்க நடவடிக்கை, சுத்திகரிப்பு நிலையம் மையப்பகுதியில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளை சீரமைக்க நடவடிக்கை, நகரின் மையப்பகுதி என்பதால் அடிப்படை வசதிகள் இன்றும் மேம்படுத்த வேண்டும். பரவலாக தொழிலாளர்கள் அதிகம் பேர் வசிக்கும் பகுதிகளை கொண்ட இத்தொகுதியில் போதுமான தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் போன்றவை எதிர்பார்ப்பாக உள்ளது. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த 1967 ஆண்டு முதல் 13 பொது தேர்தல்களை இங்கு நடைபெற்றுள்ளன. மதுரை வடக்கு வட்டத்திற்கு உட்பட்ட பறவை, விளாங்குடி பேரூராட்சிகள் மற்றும் பல கிராமங்களை உள்ளடக்கியது. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 முதல் 72 வார்டுகள் வரை இத்தொகுதியில் வருகின்றன. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியாகவும் இத்தொகுதி உள்ளது. விளாங்குடி, பறவை, சமயநல்லூர் பகுதியில் உள்ள ரயில்வே லெவல் கிராசிங் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது, சாலைகள் சீரமைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அவனியாபுரம், திருப்பரங்குன்றம், ஹார்விப்பட்டி, திருநகர் பேரூராட்சிகளை உள்ளடக்கியதாகவும் மதுரை தெற்கு வட்டத்தில் நிறைய கிராமங்களை கொண்டுள்ள தொகுதியாகவும் உள்ளது. அது மட்டுமின்றி திருப்பரங்குன்றம் தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாகவும் வருகிறது. குப்பை சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி கூடங்கள், பாதாள சாக்கடை திட்டம், கழிவுநீர் மறுசுழற்சி கூடங்கள், கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை பாதுகாக்க ஏற்பாடு, தோப்பூர் பகுதியில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் போன்றவை இப்பகுதி மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திருமங்கலம் நகராட்சி, பேரையூர் பேரூராட்சி மற்றும் தேக்கல்லுப்பட்டு பேரூராட்சிக்கு உட்பட்டு பல வருவாய் கிராமங்கள் உள்ளன. 3 ஊராட்சி ஒன்றியங்கள், 3 தாலுகாக்களும் இத்தொகுதியில் வருகின்றன. 78 விழுக்காடு கிராமங்களையும் கிராம வளங்களையும் சார்ந்ததாக உள்ள இத்தொகுதியில் சிறுதானியங்கள் முக்கியமான விளைபயிர்களாக உள்ளது. அதனால் பருத்தி சார்ந்த தொழிலகங்கள், மல்லிகை உற்பத்தி அதிகமாக உள்ள காரணத்தினால் வாசனை திரவிய தொழிற்சாலைகள், விவசாய உலர் களங்கள், வேளாண் விளைபொருளுக்கான மதிப்பு கூட்டும் ஆலைகள் போன்றவை அமைய வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை உசிலம்பட்டி, சேடப்பட்டி, செல்லம்பட்டி வட்டங்களும் உசிலம்பட்டி, எழுமலை பேரூராட்சிகளும் இத்தொகுதியில் அடங்கியுள்ளன. பெண்களுக்கான தனி கல்லூரி, போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு மையம், பெண்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் சுய வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டங்கள், தொழிற்சாலைகள் சிறப்பு கவனத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட வேண்டும். மேலும் பூக்கள் அதிகம் விளைவிக்கப்படுகின்ற தொகுதியாக உள்ளதால் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் உசிலம்பட்டியில் வாசனை திரவிய தொழிற்சாலைகள் அல்லது குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மதுரை மாவட்டத்தில் தற்போதைய வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு பிறகு மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 12,08,651 பேரும், பெண் வாக்காளர்கள் 12,58,051 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 252 பேர் என மொத்தம் 24,66,954 பேர் உள்ள நிலையில் மாவட்டத்தின் ஒவ்வொரு தொகுதியிலும் பல்வேறு கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகளுடன் மக்கள் வாக்களிக்க தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் வாக்காளர்கள் 100% வாக்களிப்பிற்காக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. தமிழகம் மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகைச் சீட்டு வழங்கும் இயந்திரங்களை தேர்வு செய்யும் பணி இன்று தொடங்கியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்கள், கட்சிப் பிரதிநிதிகள், பொது பார்வையாளர்கள் முன்பாக இப்பணிகள் தொடங்கின. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் 1000 வாக்காளர்களை வைத்து சோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. முதல் கட்டமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மாவட்ட தலைமையகங்களில் வழங்கப்பட்டுள்ளன. பின்னர் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் உள்ள வாக்குப்பதிவு மையங்களுக்கு இது கொண்டு செல்லப்படும். தமிழகத்தில் 75,064 வாக்குச்சாவடி மையங்களும், மேற்குவங்கத்தில் முதல்கட்ட தேர்தலில் 44,378 வாக்குச்சாவடி மையங்களும் செயல்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுப் போட்டிகளில் ஊக்கமருந்து பயன்பாட்டை முற்றிலும் தடுக்க இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஊக்கமருந்து தடுப்பு முகமையின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், விளையாட்டுப் போட்டிகளை நேர்மையான முறையில் நடத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஊக்கமருந்தை தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், இது தொடர்பான சிறப்பு கருத்தரங்குகள் பல்வேறு இடங்களில் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. புருண்டி சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி நெதர்லாந்தின் ஜஸ்மின்ஜிம் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாய்மொழியுடன் பிற மொழிகளையும் கற்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை, யூனியன் பிரதேச சட்ட மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டன.
தமிழகம் மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்வு செய்யும் பணி இன்று தொடங்கியது. விளையாட்டுப் போட்டிகளில் ஊக்கமருந்து பயன்பாட்டை முற்றிலும் தடுக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.